வணக்கம். இது தமிழ் டயலாக் 2.0. ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்த விஜேஎஸ் உடைய முதல் ப்ரோமோ வந்திருக்கு. அதுல ஏதாவது க்ளூ இருக்கா அப்படின்னு பார்த்தா, ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றாரு. அது என்னன்னா, இந்த பிக் பாஸ் ஸ்கூலுக்கு அனுப்புனோம்ல, அவங்க கண்டஸ்டன்ட்டாவே இருந்தாங்களா? இல்ல கேரக்டரா மாறுனாங்களா? அப்படின்னு. எல்லாருமே கேரக்டரா மாறுனாங்க. ஆனா திரும்ப கண்டஸ்டன்ட்டாவும் வந்துட்டாங்க. அங்கங்க பார்க்கும்போது. அதுல இவங்க நமக்கு 2 ஷாட் போடுறாங்கல்ல. அது குறும்படம் எடிட்டர் போடுற குறும்படத்த வச்சு பார்க்கும்போது, பவித்ரா, ஆனந்தி, அன்ஷிதா இவங்க 3 பேருக்குள்ள ஒரு பஞ்சாயத்து வந்தது. அந்த சென்ட் பஞ்சாயத்து. ஸோ அத பத்தி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நெனைக்கிறேன். என்ன திருடி, திருடி, திருடின்னு மாத்தி, மாத்தி பவித்ராவும், அன்ஷிதாவும் சொல்லிக்கிட்டாங்க. அந்த ரோல் குடுத்தது ஆனந்திக்கு தான். ஆனா அவங்க திருடல. திருடுனது பார்த்தீங்கன்னா ரியா. அவங்க எப்பவுமே ஓவர் ஆக்டிங் ஒண்ணு பண்ணுவாங்கல்ல. அந்த மாரி வந்து அவங்க வேலைய பார்க்காம இன்னொருத்தருடைய வேலைய பார்த்தாங்க. ஸோ அத கேட்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நெனைக்கிறேன். அதுல இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, ராணாவும், முத்துக்குமரனும் இருக்கிறாங்க அந்த ஃப்ரேம்ல. ராணவ் வந்து இந்த பிராங்க் விஷயத்துல வந்து அவர் உண்மையெல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டாரு. என்ன மார்க் பண்றாங்க, என்ன ஒதுக்குறாங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு, என் பேர் கூட இவங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு. ஏன்னா ஓன் ஸ்கிரிப்ட், ஓன் டயலாக். ஸ்கிரிப்ட் வந்து முத்துக்குமரன். டயலாக் வந்து ஓன் டயலாக் அப்படிங்கிறதுனால எல்லாருமே அவங்கவங்க மனசுல இருந்து தான் பேசினாங்க. ஈவன் தர்ஷிகா கூட சொன்னாங்கல்ல, முத்துக்குமரன பார்த்து, இவனுக்கு குடுத்த கேரக்டர ஒழுங்கா பண்ண வக்கில்ல அப்படின்ட்டுலாம் போனாங்கல்ல. ஸோ அந்த மாரி பார்த்தீங்கன்னா, அவங்கவங்க இயல்பா எப்படி என்ன பேசுவாங்களோ, அப்படி வார்த்தைய வந்து வெளிய விட்டாங்க. அதுல இது சவுண்ட் கூட தான். சவுண்டும் இருக்கிறாங்க. இங்க ராணவ் வந்து அப்படி ஓப்பனா விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ராணவ் சொன்னாரோ இல்லையோ, இவங்க டீம் பேசினாங்க. சத்யாவும் சொன்னாரு. அவன் வந்து உண்மையா பேச ஆரம்பிச்சுட்டான். அதனால ஹர்ட் ஆயிட்டு நானும் பார்த்தீங்கன்னா உண்மையா பேச ஆரம்பிச்சுட்டேன் அப்படின்னு. ஸோ இவங்க 2 பேரும் வாக்குமூலமே குடுத்துருக்காங்க. இது ஒண்ணு பஞ்சாயத்து நிச்சயமா இருக்கு. அப்புறம் இன்னொரு பஞ்சாயத்துன்னா, ஜாக்லின் வந்து அழுதுட்டு போனாங்கல்ல. கையெடுத்து கும்பிட்டு கால்ல விழுந்து அழுதுட்டு போனாங்க. அந்த ஐடி கார்ட தூக்கி வீசிட்டு. இப்ப யாருக்கு அடி? தீபக் ஏன் இந்த மாரி பண்ணீங்க? அப்படின்னு சொல்லிட்டு, கேரக்டரா இல்ல. அந்த பஞ்சாயத்தே அதானே. மாரல் டீச்சரா இல்ல. இவங்க கண்டஸ்டன்ட்டா பேசுறாங்க அப்படின்னு. இப்ப தீபக்கும் பார்த்தீங்கன்னா, அவரு ஸ்டூடெண்ட்டா இல்ல, கண்டஸ்டன்ட்டா வந்துட்டாரு அப்படின்றது இவங்க குற்றச்சாட்டா இருக்கும். விஜேஎஸ் இந்த கேள்விய ஆரம்பிச்சது முதல்லயே ஜாக்லின் வந்து கை தூக்கிடுவாங்க. அதுக்கு தான் அவங்க அழுது அப்ப ட்ராமா பண்ணது. ஸோ நிச்சயமா அந்த பஞ்சாயத்து இருக்கு. இப்ப அழுதுட்டாங்கல்ல ஜாக்லின். அதனால வந்து தீபக் சொல்றதெல்லாம் கேட்க போறதில்ல. அது இல்லாம தீபக் போன வாரம் கொஞ்சம் ஒரு மாரி விஜேஎஸ் முன்னாடியே பார்த்தீங்கன்னா, அப்படிதான் பேசுவேன் அப்படின்ற மாரி ஒரு ரூடா கொஞ்சம் பண்ணார்ல. கோவப்பட்டார்ல. அப்ப வந்து ரியாக்ட் பண்ணாத விஜய் சேதுபதி இந்த வாரம் வந்து பொலன்னு பொலக்க போறாருன்னு நெனைக்கிறேன் தீபக்க. அடுத்து சம்மந்தமே இல்லாம முத்துக்குமரனுக்கும் அடி இருக்கு. ஏன்னா, தீபக் உங்கள கூப்பிட்டு சீக்ரெட் டாஸ்க் வந்து பிக் பாஸ் குடுத்தாரு. என்ன சொன்னாரு? மேனேஜ்மென்ட்டே கதி கலங்கணும் அந்த மாரி பண்ணுங்க அப்டின்னாரு. அது என்ன நீங்களா பண்ணீங்க? யாரு ஸ்கிரிப்ட்ன்னு கேட்க போறாரு. முத்துக்குமரன் சொல்லப் போறாங்க. நீங்க எல்லாருமே ஆக்டர்ஸ் தானே! நீங்க எல்லாருமே ஓனா பண்ணியிருந்தா, இல்ல பிரிஞ்சு 2, 2 பேரா 3, 3 பேரா பண்ணியிருந்தா, இன்னும் சுவாரஸ்யமா இருந்திருக்கும்ல. 4, 5 ஐடியா வந்திருந்தா பார்க்கறதுக்கு சுவாரஸ்யமா இருந்திருக்கும். என்ஜாய் பண்ணியிருப்போம்ல. இப்ப ஏன்னா எல்லாரும் முத்துக்குமரன் சொன்னதையே கேட்டு இப்படியே பண்ணிட்டீங்க. அதனால பாருங்க சிங்கிள் ஐடியாவுல போய் முடிஞ்சிருச்சு. அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியல. சுவாரஸ்யம் இல்லாம போயிடுச்சு. எத்தன முறை சொல்றது? முத்துக்குமரன் சொல்றத கேட்காதீங்க, கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டுன்னு, சம்மந்தமே இல்லாம முத்துக்குமரன போட்டு அடி அடின்னு அடிக்க போறாரு அப்படின்னு நெனைக்கிறேன். ஏன்னா, அவருக்கு வேற எங்கேயும் கன்டென்ட் இல்லன்னா நேரா அங்க தானே போவாரு. ஸோ, ஜாக்லின் கன்டென்ட் இருக்கு. அப்புறம் அதோட சேர்த்து சாச்சனா அண்ட் சௌந்தர்யா இவங்க கன்டென்ட்டையும் லைட்டா டச் பண்ணிக்க போறாரு. அதுலயும் பார்த்தீங்கன்னா, சவுண்ட் அடிக்காம சாச்சனாவையும் அடிக்காம சாச்சனாக்கு அட்வைஸ் பண்ணிட்டு, சவுண்ட் அடிக்காம ஜாக்லின போட்டு தான் பொளக்க போறாரு அப்படின்னு நெனைக்கிறேன். இதுதானே அவர் வழக்கமா பண்றது. ஏன்னா, இந்த சின்ராசு வந்து வந்ததுலேருந்து நம்ம எதிர்பார்க்கிறோம். எதிர்பார்க்கிறத செய்யவே மாட்டேங்கிறாரு. அவரா ஒண்ணு பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்ப அடுத்து கூட பாருங்களேன் 2வது லைன்ல இவங்க ரொம்ப வருஷம் கழிச்சு ஸ்கூலுக்கு அனுப்பணும்ல. அத என்ஜாய் பண்ணாங்களா? அப்படின்றாரு. ஆமா, நிஜ ஸ்கூலுக்கு அனுப்பிட்டீங்க. என்ஜாய் பண்ணுவாங்க. செம காமெடியா இருந்தது. இது எல்லார்கிட்டயும் கேட்க போறாரு. என்ஜாய் பண்ணீங்களா? என்ஜாய் பண்ணீங்களான்னு. அவங்க ஒவ்வொன்னா சொல்லப் போறாங்க. சொல்ல சொல்ல வந்து, அது இல்ல நான் எதிர்பார்க்கிறது அப்படின்ட்டு திரும்ப திரும்ப கேள்விய கேட்க போறாரு. அவங்களும் முழிக்க போறாங்க. என்னத்த சொல்றது இப்ப நாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இதுல தசாவதாரத்துல ஒரு டயலாக் வரும்ல. ஒரு சிச்சுவேஷன்ல இவங்க ஹைட்டா இருப்பார்ல கலிஃபுல்லா. அவர் வந்து பள்ளத்துல ஆக்சிடென்ட் ஆயிட்டு நின்னுட்டுருப்பாரு. இப்ப வந்து பல்ராம் நாயுடு வந்து தீவிரவாதிய ஆத்திகவாதிய பார்த்தீங்களா? அப்படின்னு கேட்கும்போது, ஏத்திகவாதி சார்ன்னோனே, டெரரிஸ்ட்ட பார்த்தீங்களான்னு, சார் நீங்க பார்க்க அப்படியே டெரரிஸ்ட் மாரி இருக்கீங்க சார் அப்படின்னுவார்ல. ஸோ அந்த மாரி தான். இவங்களும் வந்து விஜேஎஸ பார்த்து, சார் நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட்டு சார் அப்படின்னு சொல்லிட்டு, விஷால் தான் சொல்லுவான்னு நெனைக்கிறேன். மத்த யாரும் வந்து என்ன கேட்கிறாரு? நாங்க என்ன சொல்லணும் இந்த சிச்சுவேஷன்ல அப்படின்னு சொல்லிட்டு முழிக்க போறாங்க அதுக்கு. இப்ப சந்தோஷமா இருக்கிறது தான் முக்கியம். அதுதான் இருக்கிறாங்கல்ல அவங்க. அட்ரஸ் பண்ண வேண்டிய விஷயத்த வந்து அட்ரஸ் பண்ணணும்ல. குறிப்பா விஜே, விஷால், இவரு ஜெஃப்ரி 2 பேரும் வந்து சௌந்தர்யா பத்தி மார்க் பண்ணாங்கல்ல. அத எடுத்து வெளில வைக்கணும்ல.
இங்க ஸ்ட்ராட்டஜி வைஸ் வந்து முத்துக்குமரன் டீமோட டிஸ்கஸ் பண்ணதெல்லாம் எடுத்து வெளியே போட்டவரு, இந்த மாரி மார்க் பண்ணாங்கல்ல, அந்த விஷயத்தையாவது சொல்லணும்ல. எதிர்ல வந்து கலாய்ங்கப்பா, நீங்க அங்க பண்ணீங்க நடிச்சு காட்டனல்லப்பா, சௌந்தர்யா மாரி இங்க பண்ணி காட்டுப்பா அப்படின்னு சொல்லி கேட்கணும்ல. அப்பதானே தெரியும். அது உண்மையாவே அவரு டேலண்ட்ன்னு நம்புனாருன்னா, இங்க எல்லார் முன்னாடியும் பெர்ஃபார்ம் பண்ணுவாரு. இல்ல மார்க் பண்ணதுன்னா அதெல்லாம் சென்சார் பண்ருவாங்கல்ல. அப்ப தெரியும்ல அவங்க இன்டென்ஷன் என்னன்னு. சௌந்தர்யா, ரயான் இவங்கள வந்து கலாய்க்கணும். இப்போ சௌந்தர்யா வந்து யார் ஜெஃப்ரி, இந்த பக்கம் ரயானா வந்து விஷால். இவங்க 2 பேரும் கொஞ்சி கொஞ்சி இப்படி விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க தானே அந்த வயித்தெரிச்சல்ல அந்த மாரி நடிச்சு காட்டிட்டு இருந்தாங்க. அத பண்ண வைக்கணும்ல. ஆனா அது பண்ண மாட்டீங்கல்ல சார் அப்படின்னு தான் நமக்கு கேட்க தோணுது. அப்படியே லைட்டா சாச்சனாவுக்கு அட்வைஸ போட்டு அந்த பிரச்சனைய சாச்சனா சவுண்ட தொட்டுட்டு முடிச்சிட போறாரு அப்படின்னு நெனைக்கிறேன். இந்த நெனப்ப ஏற்படுத்தினது அவரு தான். குறை சொல்லணும் அப்படிங்கிற ஆசை நமக்கெல்லாம் கிடையாது. அவர் தான் அந்த நெனப்ப ஏற்படுத்தியிருக்காரு கடந்த 2 வாரங்கள்ல. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. இதை தாண்டி ஒண்ணும் பண்றதுக்கு இல்ல. அடுத்த ப்ரோமோல ஜாக்லின் பஞ்சாயத்து கூட வரலாம் அப்படின்னு நெனைக்கிறேன். நீங்க என்ன நெனைக்கிறீங்க? இந்த ப்ரோமோ நீங்க எத எதிர்பார்க்கிறீங்க? அப்படிங்கிற உங்க கருத்த கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி. வணக்கம்.